வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இந்த கமுளிப்பூச்சி புயலுக்கு நான் இந்த முகை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ அதுக்கு வேலை பார்த்துட்டுருக்கேன். இவனுங்க நைட்டாக இந்த காய் பூரா இப்படி பண்ணி விட்டு போயிருக்கானுங்களே. நான் எப்படி அவனுங்களை கொல்லாமல் விட்டுறது? இங்கே பாருங்க, எப்படி சும்மா விடுறது? தூக்கி போட்டு கத்திரியிலே நசுக்கி போட்டானுங்க. இந்த இங்கே பாருங்க எப்படி பண்ணி வச்சுருக்கான். அடப்பாவிங்க, இங்கே பாருங்க சுத்தமாக தோட்டே இருக்கான். அடப்பாவிங்களா, இங்கே பாருங்க. இந்த பக்கம் இடம் இருக்குல்ல ஒழுங்கிக்கிறதுக்கு, அதில் போய் ஒழுங்கிக்கிட்டு நைட்டு வேலையை முடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி தொட்டு நைட்டு தான் சாப்பிட்ருக்கான். அதே மாதிரி இதை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. இந்த காய், இந்த கொத்து காய் ஃபுல்லாக முடிச்சாச்சு வேலையை. நைட்டு நேற்று தான் பார்த்துட்டு போனோம். நைட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். வயிற்றுச்சல் இருக்குது. இலையை தின்றது பற்றி பிரச்சனை இல்லை. இலையை தின்னுதுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா விட்டு வச்சிருந்தோம். சரி சாப்பிட்டு போட்டோம். இந்த மாதிரி மொத்தம் இலைங்கள நிறைய சாப்பிட்ருக்கு பாருங்க. இலையை தின்னுட்டோன்னு விட்டுட்டு போனோம். இந்த இலையை சுத்தமாக சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்க. ஏகப்பட்ட கத்திரி செடி இலைங்க, அவரை செடி இலை மொத்தத்தையும் சாப்பிட்டு வச்சுருக்கு. சரி, இது நைட் கடிச்சு வச்சுருக்கு. தேடி பார்த்தா கிடைக்கல பூச்சி. மறுபடியும் நைட்டுக்கு பார்க்குறேன். இதை கடிச்சு வச்சுச்சா வளர்ந்துக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி கம்பளி பூச்சியோட அட்டகாசம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. விடக்கூடாது இனிமேல்.